நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், உடைந்து போனவர்களுக்கு அல்லது நசுக்கப்படுகிறவர்களுக்கு நம்முடைய தேவன் இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். Tender towards the broken. அவர் இரக்கத்தையும் கருணையையும் கனிவையும் பரிவையும் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். உடைந்து போனவர்களுக்கு, நசுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லது காயப்பட்டவர்களுக்கும் அவர் இப்படியாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதற்காக நம்ம 2 வேத பகுதியை நாம் பார்க்கலாம். ஒன்று அதாவது ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 847. ஏசாயா 42:3. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். மத்தேயு 12:20. மத்தேயு 12:20 பக்கம் 18. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். இந்த 2 வசனங்களிலும் ஒரே காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருத்தரை மாத்திரம்தான் இந்த இது ஒரு இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஏசாயாவில தீர்க்க தரிசனமாக உரைத்த இந்த காரியம் சுவிசேஷ புஸ்தகத்துல அது நிறைவேறிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு புதிதான ஒரு வார்த்தை, அதாவது நம்ம பழக்கத்திற்கு நம்ம பயன்படுத்தாத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நெறிந்த நாணல். நெறிந்த நாணல் ஆங்கிலத்துல பார்க்கிறோம் ப்ரூஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூஸ்ட் ரீட் he will not break அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ப்ரூஸ்ட் ரீட், ப்ரூஸ்ட்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது அதாவது நசுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லைங்களா. இந்த இந்த இன்னொரு காரியம் நாணல் இல்லைங்களா. நாணல் அப்படின்னா இந்த ஆத்தோரங்களில அல்லது நீரோடை பக்கத்திலேயே ஒட்டி வளருகிற ஒரு விதமான மென்மையான ஒரு புல். ஒரு மென்மையான ஒரு புல். அது நம்ம ஒவ்வொரு பக்கமும் ஆறுகளிலே நம்ம அந்த இடத்துக்கு இடம் அந்த புல் மாறலாம் சரிங்களா. தமிழ்நாட்டுல இருக்கிற புல் வேற இடத்துல மாறி இருக்கலாம், வேற தேசத்துல மாறி இருக்கலாம். இந்த எகிப்து தேசத்துல இந்த 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 வகையான ஒரு வேறு வகையான புல் இருக்குது. இப்ப நம்ம ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோரை புல் இந்த நீரோடை பக்கத்துல இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, ரொம்ப வீக்கா ரொம்ப மெல்லியதா இருக்கும். ஸோ இதை நம்ம கையாலேயே ஒரு சில நேரம் பிடுங்கிடலாம் அல்லது நம்ம காலால நசுக்கிடலாம். அதுக்கு பெரிய பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராடோ ஒரு பெரிய கருவியோ தேவைப்படாது. சோ இந்த இடத்துல இது ஒரு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில இந்த நசுக்கப்பட்ட அல்லது காயப்பட்ட அல்லது உடைந்து போகிற ஒரு நிலைமையில இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா, நியாயத்தை அவர் கொடுக்கிறார், நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிறார். நியாயத்திற்கு ஜெயம் பண்ணுகிற வரைக்கும் அதை முறிக்காமலும் அணையாமலும் இருப்பார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நம்ம எந்த காரியத்துல நாம் நசுக்கப்பட்டவர்களாக அல்லது ஒடுக்கப்பட்டவர்களாக அல்லது காயப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மில் ஒரு சிலர் சரீர பாடுகளினால பல நேரங்களில நம்ம ஒரு வியாதியோ அல்லது பல பலவீனமோ நம்மை தாக்கிட்டு இருக்கலாம். அதனால நமக்கு பல நேரங்களில ரொம்ப
சரீரத்திலயும் சரி, மனதளவிலும் சரி, நம்ம ரொம்ப காயப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு காலையில, இந்த காலை வேளையில நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு உனக்கு இரக்கத்தை இரக்கத்தை காண்பிப்பவராக நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒரு சில நேரங்களிலே நமக்கு பல காரியத்தினால அல்லது நம்மளுடைய பாவத்தினால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரம் பின்தங்கி இருப்போம். சோர்வோடு கூட, ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பின்தங்கி இருப்போம். அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு அவரை தண்டிக்க மாட்டார். சில நேரங்களில் அவர் தண்டிக்காமல், நம்மை முறிக்காமல், நம்மை காயப்படுத்தாமல், ஏன்னா ஏற்கனவே நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையினாலதான் சில நேரங்களில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அந்த ஒரு காரியத்தை அவர் நினைத்து பார்த்து அவர் என்ன செய்வார், நமக்கு மென்மையாக அவர் ஹேண்டில் பண்ணுவாரு. அதே போல நம்முடைய வேலை ஸ்தலங்களில ஒரு சில நேரங்களில நம்மை ஒரு சிலர் காயப்படுத்தி கொண்டே இருக்கலாம், அல்லது நமக்கு அநியாயம் ஒரு சில நேரங்களில நமக்கு பண்ணலாம். நமக்கு வேண்டிய சேலரி நமக்கு கொடுக்காம இருக்கலாம், அல்லது நிறைய நேரம் நமக்கு வேலை வாங்குற காரியமா இருக்கலாம், அல்லது நம்மளை டாமினேட் பண்ணுகிற ஒரு காரியமா, நம்மள ரொம்ப மதிக்காம நம்மள அந்த மாதிரி செய்யற காரியங்களா இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்திலையும் நம்ம அவரை நோக்கி நம்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் ஜெயத்தை கொடுத்து நம் மீது கருணையை காட்டுகிறவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சிலர் நம்ம பல நேரங்களிலே நம்முடைய திருச்சபையில ஒரு பிரச்சனை என்னன்னா, பொருளாதார ரீதியா நம்ம ரொம்ப நசுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, காயப்பட்டவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக அது நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம அந்த கடனை வாங்கியிருந்தாலும் சரி, நாம் அந்த நேரத்துல கண்ணீரோடு கூட நம்ம அவர்தான் கதி அப்படின்னு சொல்லி நம்ம போய் நிற்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே போல குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்து மனமுடைந்து நம்ம ஒரு சில நேரம் இருக்கும் பொழுது அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் வாஞ்சிக்கிறார். அவர் அதற்கு அந்த இருதயம் அவருக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சில நேரம் நமக்கு ஞானம், வழி நடத்துதல் அல்லது ஆலோசனைனால நம்ம காத்திருக்கலாம், அல்லது திக்கற்றவர்களாக எந்த பாதையை நான் சூஸ் பண்றது, எந்த பாதையை நான் செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம குழம்பி போய் திக்கற்றவர்களாக நம்ம இருக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்துல நமக்கு ஞானத்தையும் ஆலோசனையையும் கொடுத்து அவர் மனதுள்ளவராக இருக்கிறார். சோ இந்த மாதிரி நான் ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். நமக்கு பல பிரச்சனைகள் நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது நெருக்கி கொண்டு இருக்கலாம், இல்லைங்களா? ஆனாலும் கூட நம்ம அந்த நெருக்குதலின் மத்தியிலும் அந்த காயமான ஒரு இருதயத்தில நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுத்து காயத்தை கட்டி அவர் நம்மை வழி நடத்துவதற்கு, அவர் நியாயத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! விசுவாசிகளாகிய நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பல நேரங்களில நம்முடைய பலத்தினாலேயோ அல்லது நம்ம செய்யற பாவத்தினாலேயோ அல்லது மற்றவர்கள் நமக்கு அநியாயம் செய்யறதுனாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு நியாயத்தை செய்வார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனா இன்றைக்கு நம்முடைய பங்கு என்னவாக இருக்கிறது? நாம் ஒடுக்கப்பட்ட நேரத்துல, காயப்பட்ட நேரத்துல அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நியாயத்தை சரி கட்டுவதற்கும் நியாயம் செய்கிற வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 31 46 வரைக்கும். நான் எல்லாத்தையும் நான் வாசிக்க போறதில்ல, அந்த பகுதி நமக்கு ஒரு தெரிந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 31 46 வரைக்கும். அவர் 34ஆம் வசனத்துல, பக்கம் 40வது பக்கம், புதிய ஏற்பாட்டுல
அதுல 34ஆம் வசனத்தை நாம் முதலாவதாக நம்ம பார்ப்போம். அதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அவருடைய 2ஆம் வருகையின் போது நாம் அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? நான் தாகமா இருந்தேன், எனக்கு குடிக்க தண்ணி கொடுத்தீங்களா? நான் அந்நியனாக இருந்தேன், என்னை நேசிச்சீங்களா? நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீங்களா? நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரிச்சீங்களா? நான் காவலில் இருந்தேன், நான் என்னை பாத்தீங்களா? அப்படின்னு சொல்லி பல காரியங்களை 35ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த 45ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு, நல்லா கவனிக்கணும், மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருக்கிறீர்கள். அதாவது இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மை விட மிகவும், நம்மை பார்க்கிலும், நம்மைன்னு சொல்றதை விட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும். எனக்கு ஒரு காரியம் பெஸ்டா இருக்கும், உங்களுக்கு ஒரு காரியம் பெஸ்டா இருக்கும். என்ன காட்டிலும் ஒருத்தவங்க மிகவும் சிறியவர்களாக இருக்கும் பொழுது நிறைய பேர் இருப்பாங்க என்னை சுற்றி. அதுல ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ அதை எனக்கே செய்யாதிருக்கிறீர்கள். அப்படி நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த நித்திய ஆக்கினைக்கோ அல்லது நித்திய அக்கினியிலே போடப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதை நாம் செய்யும் பொழுது நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதை நம்ம ஏன் செய்யாம இருக்கோம்? நம்மை விட சிறியவர்களுடைய பிரச்சனையை, தேவையை நாம் ஏன் கவனிக்க முடியாமல் இருக்கிறது? நான் பார்த்த காரியங்களை நான் இந்த இடத்துல சொல்றேன். முதலாவது, நம்ம ரொம்ப சுயநலவாதிகளாக ஒரு சிலர் இருக்கிறோம். ரொம்ப செல்ஃபிஷ் தாட்டோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். நான் என்னுடைய குடும்பம், அதை மாத்திரம் பார்த்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவது, எனக்கே இவ்வளவு தேவை இருக்கு, எனக்கே இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய தேவையை நான் நிவர்த்தி பண்ணி கொண்டே நான் செல்லுகிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னொரு காரியம், நம்முடைய பிரச்சனையையே பெரிதா ஆக்கி அதை குறித்தே யோசித்து, அதை குறித்தே பேசி, அதை குறித்தே புலம்பிக் கொண்டிருப்பது. நமக்கு ஆண்டவர் 10 ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நம்ம அந்த 9ஐ மறந்து விட்டு அந்த ஒரு பலவீனத்தை அல்லது ஒரு சோர்வான ஒரு காயத்தை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டு, ஐயோ எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பிக் கொண்டே நம்முடைய பிரச்சனையை மாத்திரம் நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோமா? புலம்பிக் கொண்டே இருக்கிறோமா? அல்லது ஒரு சிலருக்கு பெருமை, எனக்கு எல்லாமே இருக்கு, நான் நல்லாதான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அதுக்குள்ளேயே இருப்பாங்க. இதுல எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 41, பக்கம் 99. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கு. எதுக்காக இந்த வசனத்தை நம்ம இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, நமக்கு இல்லாம இருக்கும் பொழுது தேவன் கொடுப்பார். நமக்கு இல்லாத காரியங்களை தேவன் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு உண்டானவைகளில் நாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா?
வேதம் அதை தான் சொல்லுகிறது. உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அது எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லைங்களா? பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். அதற்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னா, 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆஹ் வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உள்புறத்தையும் தானே உண்டாக்கி இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் நம்மை படைக்கும் பொழுது உட்புறத்தையும் தான் சேர்த்து உண்டாக்கி இருக்கிறார், இருதயத்தையும் சேர்த்துதான் அவர் உண்டாக்கி இருக்கிறார். சோ அது சுத்தமா இருக்க வேண்டாமா? அது சுத்தமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிறவைகளில் நம்ம உதவி செய்ய மனதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம முழுமையாக சுத்தம் அடைய முடியும். அப்பொழுதுதான் நம்ம நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். அந்த நித்திய அக்கினியிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு இருக்கிற காரியங்கள்லாம் என்ன? சில நேரங்கள்ல நம்ம நல்ல சமாதானத்தோடு கூட இருக்கலாம், ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் சமாதான குறைபாடு கூட இருக்கலாம். அல்லது நமக்கு பொருளாதார ரீதியில நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா பொருளாதார ரீதியில ஒரு சிலர் பின்தங்கி இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம உதவலாம், ஆறுதல் கொடுக்கலாம், அல்லது சமாதானத்தை கொடுக்கலாம், அல்லது நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய ஜெபத்தினாலே அவங்கள தாங்கலாம், அல்லது அவங்கள போய் பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவங்கள நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கு. அல்லது திருச்சபைக்கு புதிதாய் வந்து கொண்டிருக்கிறவங்க ஒரு சிலர்ல நம்ம யாராவது அவங்க கிட்ட போய் நம்ம பேசுறோமா, விசாரிக்கிறோமா, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ரொம்ப சிம்பிளான காரியம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சிம்பிளான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களை விட சிறியவர்களுக்கு நாம் உதவும் போது அது தேவனுக்கே நாம் செய்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆசிர்வாதத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அது தேவனுக்கே நாம் செய்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக நாம் நித்திய ஆக்கினைக்கு தப்பி நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த லெந்து காலங்களிலே விசேஷமாக நம்மை சுற்றி இருக்கிற முக்கியமாக தேவையோடு கூட இருக்கிறவர்களை நாம் பார்க்க முடிகிறதா? தேவையோடு கூட இருக்கிறவர்களை நாம் பார்த்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மீது எப்படி கனிவை காட்டுகிறாரோ, நம்மீது எப்படி இரக்கத்தை காண்பிக்கிறாரோ, எப்படி காயங்களை கட்டுகிறாரோ, அதே போல நாம் மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு காயங்களை கட்டி இரக்கத்தை காண்பித்து கனிவை காண்பித்து கருணையை காண்பிக்க நாம் முயற்சிக்கிறோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றையிலிருந்தாவது இந்த லெந்து காலங்களிலே விசேஷமாக நாம் இதை செய்ய முற்பட வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை செய்ய ஞாபகப்படுத்துவாராக. தேவன் நமக்கு இதை செய்யும் பொழுது நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேட்ட சத்தியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் கூட கேட்ட சத்தியங்களை ஒரு விஷயம் நம்முடைய மனதில் நினைத்து நாம் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல நாமே விட்டு கொடுப்போம். நெறிந்த நாணலை முறியாதவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மங்கி எறிகிற திரியை அணையாதவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் நெறிந்த நாணலை போல இருந்திருக்கிறோம், மங்கி எறிகிற திரியை போல இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாளை கர்த்தர் நீர் கிருபையாக பரிவோடு கூட அன்போடு கூட ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால எங்களுக்கு இறங்கி எங்களை ஆண்டவரே நீங்கள் முறித்து போடாதபடிக்கு, எங்களை அணைத்து போடாதபடிக்கு எங்களை கட்டி எழுப்புகிறவராக, எங்களுடைய ஆண்டவரே அப்பா வெளிச்சத்தை ஆண்டவரே எங்களுடைய அந்த எரிகிற தன்மை ஆண்டவரே இன்னும் அனலூட்டி மூட்டுகிறவராக நீர் இருந்தீரே, அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்த போது நீர் எங்களை ஆண்டவரே அப்பா விசாரிக்காமல் இருந்திருந்தால், நீர் எங்களை ஆண்டவரே அப்பா வந்து சந்திக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் ஆண்டவரே முறிந்து போயிருப்போம், நாங்கள் அணைந்து போயிருப்போம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவரே அப்படி இல்லாதபடிக்கு ஜீவனோடு இருக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்களை குறித்தும் எங்களுடைய குடும்பங்களை குறித்த சுயநலமான சிந்தனையில் ஆண்டவரை மூழ்கி போய் விடுகிறோம்.
மற்றவர்கள் எங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மூலமாக அவர்களை ஆண்டவரே நாங்கள் தொடும்படியாக, அவர்களை விசாரிக்கும்படியாக ஆண்டவரே, அப்படிப்பட்ட முறிந்தவர்களுக்கும் அணைந்து போகிற சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கும் உம்முடைய பரிவு தேவைப்படுகிறது. ஆனால் அது எங்கள் மூலமாக தேவைப்படும் போது கர்த்தர் தொடர்ந்து எங்களுடைய கண்களையும் எங்களுடைய சிந்தனைகளையும் எங்களுடைய இருதயங்களையும் திறந்தள்ளுமாறு கூட கெஞ்சுகிறோம். இந்த நாளில் யாருக்கெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பரிவும் அன்பு ஆண்டவரே தேவைப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் உம்முடைய அன்பு எங்கள் மூலமாக தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நாங்கள் தருவதற்கு எந்தெந்த வழிகளில் நாங்கள் அதை தர வேண்டுமோ, அது நேரமாக இருக்கலாம், ஒரு ஜெபமாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறு பொருளாதார உதவியாக இருக்கலாம், அல்லது ஆண்டவரை ஏதோ ஒரு விதத்துல அது பரிவை காண்பிப்பதாக இருக்கலாம், அவர்களோடு அமர்ந்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்பதாக இருக்கலாம். ஆண்டவரை இப்படிப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை பிறருக்கு தருகிறவர்களாக இந்த விஷயத்துல இந்த காரியத்துல இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கூட கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நாங்க கேட்ட இந்த சத்தியங்களை ஆண்டவரே மறந்து விடாத படிக்கு, ஆண்டவரே இதை புறந்தள்ளி விடாத படிக்கு, அசட்டை செய்யாத படிக்கு கண்ணும் கருத்துமாக இந்த காரியத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை நிறைவேற்றும் போது எங்களுக்கு தேவையான எல்லா வித பலத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் வழிநடத்தலையும் தரும்படியாக கூட கெஞ்சுகிறோம். உம்முடைய கரத்தில் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.